இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான பாம்பே ஐஸ் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஐஸ் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டம்ளர் ஜீனி போட்டுக்கணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். கூடவே 1 ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்ச பிறகு தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கட்டியாக வர வரைக்கும் கிண்டி விடுங்க. பாருங்க கலர எப்படி திக்காக வருதுன்னு. ஒரு 2 நிமிஷம் தான் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட்டில் ஊற்றிடுங்க. இது மாதிரி ஸ்பூனால் மெலிசாக தேய்ச்சி விட்டுக்குங்க. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை இந்த மாதிரி நுணுக்கி இது மேலே தூவி விட்டுக்குங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தூவி விட்டுட்டு இன்னொரு பட்டர் பேப்பரால் மூடி விட்டுடுங்க. இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா செட் ஆகிறதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம். ஃப்ரீசரில் வைக்கலைன்னா வெளியிலேயே 2 மணி நேரம் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை பேப்பரோடைய அப்படியே கட்டமாக கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், பாம்பே ஐஸ் அல்வா ரெடி. இதை பேப்பரை எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா சாப்பிட்றதுக்கு குல்பி டேஸ்ட்டில் வாயில் போட்டதுமே கரைஞ்சிடும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.